வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. சார் வணக்கம். இரட்டை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான விசாரணை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எல்லாருமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். ஓபிஎஸ் ஆகட்டும், சூரியமூர்த்தி ஆகட்டும், கேசிபி ஆகட்டும், எல்லாருமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க. அவங்களோட குற்றச்சாட்டு எதையுமே ஏற்றுக்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கவே முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அது அவர் 29A அந்த மாதிரி ஒரு இதில் போகிறார். ஆனால் தேர்தல் இதில் 15ல் ஒரு பொதுநலமாக யார் வேணாலும் போடலான்னு சொல்லி கூட சரத்து இருக்குது. அந்த இதில் சரத்துகள் இருக்குது. அவர் ஏன் அந்த மாதிரி சொல்லி உதாசீனப்படுத்துகிறாரு, எதுக்காக நீங்கள் விசாரிக்கக்கூடாது, நீங்கள் பண்ணணும்னு சொன்னால், அந்த புரட்சித் தலைவரோட விதி பைலாவை நீங்கள் படித்து பைலாவை மாற்றிருக்கிறீங்க. அது ஒரு முரண்பாடான செயல்பாடு. அது தேர்தல் கமிஷனில் தான் முடிவு எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த சரத்தெல்லாம் பார்த்து இது இப்போ சூரியமூர்த்தியை கொடுத்த இந்த வழக்கை பார்த்து நீங்கள் அதை எல்லாத்தையும் இதை முரண்பாடாக நீங்கள் எடுக்கலாமா, எடுக்க முடியாதா, இந்த வழக்கை விசாரிக்க உங்களுக்கு தகுதி இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படைச்சிருக்கு. அவருடைய கருத்து நீங்கள் விசாரிக்கவே இது இல்லை. ஆனால் எங்களுடைய கருத்து அதில் என்னென்னா, கமிஷனர் தான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் தான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ செக்ரட்டரி விசாரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு நாங்கள் சொல்கிறோம், செக்ரட்டரி விசாரிக்கிறதுனால இப்போ எப்படின்னா, ஒரு நீதிபதி விசாரிக்க வேண்டிய இடத்துல நம்ம குமஸ்தா விசாரிக்கிற மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது. அது அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தேர்தல் கமிஷன் விசாரிக்கணும். எந்த தீர்ப்பு வந்தாலும் விசாரணை இது அப்படி கடந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். இது அவங்க கொடுத்துருக்க சூரியமூர்த்தி, ஒரு புகழேந்தி, அப்புறம் நம்ம ரவி எம்பி, இவங்க எல்லாரும் போட்டிருக்காங்க. இதெல்லாமே நாளடைவில் விசாரணைக்கு உட்பட்டு போட்டு அவர் தேர்தல் கமிஷன் எப்போ இந்த முடிவு வருதோ அது வரைக்கும் காத்துட்ருக்க வேண்டியது. சிவிசம் அவங்க சொல்கிறது தேர்தல் கமிஷனே இந்த விசாரிக்க முகாந்திரம் இல்லை அப்படின்றது ஒன்று. இன்னொன்று கட்சியிலேருந்து அவங்க எல்லாருமே நீக்கப்பட்டவங்க அப்படின்றது ஒன்று. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் இதில் என்ன மாதிரி தீர்ப்புன்னு எதிர்பார்க்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஓபிஎஸோட நிலைமை என்ன, டிடியோட நிலைமை என்ன, சசிகாவோட நிலைமை என்னன்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கப்போ எந்த மாதிரியான தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே உங்களுக்கு அதிமுகவோட சின்னம் கிடைக்கும் நம்புறீங்களா? அதாவது நீங்கள் இப்போ சூரியமூர்த்தி, ராமச்சந்திர ஆதித்தன் இவங்க எல்லாரும் போட்ட வழக்குகளில் இப்போ இல்லை, திரும்ப சசிகலா அம்மா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த காலத்திலேயே அவங்க போட்டு வச்சுருக்காங்க. அந்த வழக்குகள் எல்லாம் அப்போவே பெட்டிஷன் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிட்டார், அந்த பொதுச் செயலாளருக்கே அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் அது இடையில டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு கொடுத்துருக்கு. அதாவது கேசி பழனிசாமிக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்க, நீங்கள் பொதுச் செயலாளரோ ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், ஆனால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணும், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்து, அந்த டைரக்ஷன் பிரகாரம் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கடிதமே கொடுத்து, நீங்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணுன்னாங்க. அந்த காலகட்டம் கொரோனா காலகட்டம்னால அதை கொஞ்சம் காலங்கள் தள்ளிச்சு. அப்புறம் 2020 டிசம்பரில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. பதவி தான் பேர் மாறி இருக்கும் ஒழிய பொதுச் செயலாளருங்கிற பைலாவில் இருக்கிற பொதுச் செயலாளருங்கிறத அதுக்கு ஒரு பேர் தான் மாற்றிருக்காங்களா ஒழிய ஒருங்கிணைப்பாளர். அந்த கான்செப்டில் அந்த ஏஃபார்ம் பிஃபார்மில் 2 பேரும் கையெழுத்து போட்டு இன்றைக்கி 66 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ அந்த கையெழுத்து போட்டு இப்போ செல்லாதுன்னு சொன்னால் அந்த 66 எம்எல்ஏக்கள் ரிவர்சல் வாங்க முடியுமா? இன்றைக்கி எங்கள்கிட்ட இருக்குது, பலம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சி வி சண்முகம் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, கட்சியிலேருந்து நீக்கியாச்சு, இவங்க கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னால், நேற்று வரைக்கும் ரவி எம்பி அதிமுக எம்பியாக தான் அவர் அந்த இதை பீரியடை முடிச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுருங்க. அப்போ அது ஒன்றும் இப்போ பார்லிமெண்ட்லேயே உங்களுக்கு அது எழுதப்பட்ட இது. அவர் அதிமுக உறுப்பினராக தான் கடைசி காலம் வரைக்கும் இருந்திருக்கார். அந்த 5 ஆண்டு காலமாக அவர் இதான் பண்ணியிருக்காரு. அப்புறம் போய் நீங்கள் அதிமுக உறுப்பினர் இல்லைன்னு சொல்கிறது முறைகேடான செயல்பாடு. அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஜூன் 23 இதே சட்டத்துறை அமைச்சர் பொதுக்குழுவை கூட்டி வச்சுட்டு ரத்துன்னு சொன்னார். அப்போ அந்த பொதுக்குழுவோட விதியே அன்னைக்கு ரத்தாகி போச்சு. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்துக்கிட்டு அவங்க முன்னாடி நடந்த பொதுக்குழுவே ரத்து சொன்ன இதே சட்டத்துறை அமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் இல்லாத ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழு செல்லுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்?
நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அந்த இடத்துல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் திரும்பி ஜூலை 11 முறைப்படி கூட்டி அந்த முறைப்படியில் நீங்கள் வந்து அந்த தீர்மானங்களை வாசிக்கவும் எல்லாமே செய்யணும். அது எதுவுமே பண்ணலை. இவங்க அப்போவுமே ரத்துன்னு சொல்லிட்டா அந்த பொதுக்குழு உறுப்பினருமே ரத்து. நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் ரத்து இல்லை, அன்றைய காலகட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுமே ரத்தாக இருந்தாங்க. அப்புறம் எந்த பொதுக்குழு உறுப்பினர் இவங்கள வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்கிறது கேள்விக்குறி. அப்போது இது முழுக்க வந்து இதுக்கு முடிச்சு போட்டது, இது எல்லா பிரச்சனையும் பண்ணினதே சட்டத்துறை அமைச்சர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர். இப்போ சொல்லி அது வேறு பிரச்சனையாக கூட முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் தான். அதனால் இப்போ அவரே ஓடி அதுக்குள்ள முடிச்சு இதுபடுத்துகிறாரு. ஆனால் எங்களுடைய கோரிக்கை, இப்போ செக்ரட்டரி வந்து விசாரிக்கிறத கமிஷனர் விசாரிக்கணுங்கிறதுக்கும் நாங்கள் வந்து அதில் ஒரு ஆணித்தரமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு அதை பற்றி இல்லை. 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது அழிக்க முடியாது. நான் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, எப்படி 5 ஆண்டு காலம் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துக்கப்பட்டு அந்த எம்எல்ஏ வந்து இவர் சரியில்லை, இவர் வந்து சரியில்லாத எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ நாங்கள் வாபஸ் வாங்குறோன்னு பொதுமக்களால் முடியுமா? முடியாது. ஓட்டு போட்ட பொதுமக்களாலே முடியாது. அதே விதி தான் இன்னைக்கு இந்த ஒருங்கிணைப்பாளரை 1.5 கோடி தொண்டனும் தேர்ந்தெடுத்துட்டான். 2026 வரைக்கும் தேர்ந்தெடுத்த அந்த பொதுக்குழு அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவங்களுக்கு எல்லா சட்டமும் இருக்குது. நீக்கிறதுல அந்த 1லேருந்து 44 விதிகளை நீங்கள் படித்தீங்கன்னா அவங்களால யாரை நீக்கலாம் வைக்கலாங்கிறது சேர்க்கறது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது, விதி இருக்குது. ஒருத்தரை கட்சி விட்டு நீக்கணும்னா 7 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுக்காமலே வந்து நீக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம். அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சரத்துக்கள் அத்தனையுமே அந்த பொதுச்செயலாளர் பவருக்கு தான் இருக்குது. அந்த பொதுச்செயலாளர் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா கடைக்கோடி தொண்டனால் 1.5 கோடி தொண்டனால் தேர்ந்தெடுக்கப்படணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் முதல்ல பொதுக்குழுவை கூட்டினாங்க, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்களே ஒரு உறுப்பினர் ஃபார்மை தேர்ந்துக்கிட்டாங்கன்னா அது தவறு. ஏன்னு கேட்டால் ஜூன் 23 இதே சட்டத்துறை அமைச்சர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் தான் ரத்துன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டார். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆயிட்டுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் பதவி காலாவதி ஆகிவிட்டது. அதை வச்சுட்டு நீங்கள் எப்படி பொதுக்குழு சொல்கிறீங்க? அப்போ அம்மா காலத்தில் இருக்கிறவங்களில் பொதுக்குழுவில் உள்ளதை நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா இவங்க எல்லாருமே கட்சியிலேருந்து நீக்கலாமா? நல்லா புரிஞ்சுருங்க. உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் உள்ளவங்கள தான் நீங்கள் பொதுக்குழுன்னு சொல்கிறீங்களா, இல்லை அம்மா காலத்து உள்ளவங்கள பொதுக்குழுன்னு சொல்கிறீங்களா? இதுவே இன்றைக்கி கேள்விக்குறியில் இருக்குது. இதெல்லாம் விடையை தெரிகிறதுக்குள்ளே 2026 தேர்தல் வந்துட்டு போயிடும். இது வந்து ஒன்றிச்சு வந்து ஒருங்கிணைஞ்சு வந்தால் நம்ம மாபெரும் வெற்றி பெறுவோம். அவ்வளோதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியோட பாஜக கூட்டணி வச்சிருக்கு. இந்த நிலையில் வந்து உங்களுக்கு ரெட்டலை சின்னம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸோட நிலைமை தான் என்ன? இல்லைங்க, அதாவது அதில் தெளிவாக இப்போ எடப்பாடி பழனிசாமி உள்ளே கூப்பிட்டு நீங்கள் தான் கூட்டணிக்கு வந்துட்டீங்க, NDA கூட்டணியோட தலைவர்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு உயரமான இடத்துல வச்சுட்டு போயிட்டார் உள்துறை அமைச்சர். வச்சுக்கிட்டு என்ன பண்ணி போட்டாருன்னா அந்த சேருக்கு கீழே இருக்கிற 4 காலையும் பிடுங்கி விட்டுட்டு போயிட்டார். எப்படின்னா அவர் மேலே உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு கீழே என்ன சொல்லிட்டாரு, உங்கள் உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்ட்டார். நாளைக்கு நீங்கள் 2 பேரும் பிளவாக இருக்கிறதுனால சின்ன முடக்கப்படுகிறதுன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில் நீடிப்பாரா? அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அண்ணன் அதனால தான் அமைதியாக இருக்கார். அண்ணனோட நிலைமை என்னன்னா, அண்ணன் NTA தொடர்றாருன்னு சொல்கிறதுனால அண்ணனும் அமைதியாக இருக்கார். சரி, நீங்கள் ஏன்னா ஒரு வில்லு வந்து வளைக்கலாம், இது வளையவே மாட்டேன்னு சொல்கிற வில்லை போய் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? வளைய மாட்டேன், வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், பதவிக்காக நான் நிமிந்தே நிற்பேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உடைப்பட்ட சேரில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கார். இப்போ கூட தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு லெட்ரு வருதுன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெனரல் செக்ரட்டரின்னு போடுறாங்களா? போடல. நல்லா புரிஞ்சுடுங்க. அதனால் அவருடைய இருக்கை அந்த இடத்துல தான் ஆடிட்டுருக்கு. அது அமித்ஷா வந்து இப்போ என்ன பண்ணிட்டாரு, இவர் தேவையில்லாத ஏதாவது குழப்பம் பண்ணுவாரன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு அமுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இனிமேல் சின்னம் இல்லை என்றாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை விட்டு வெளியில் போக முடியாது. சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் பிஜேபியோட தயவோடு தான் அவர் வந்து நடத்த முடியும். பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சதுக்கு அப்புறமும் இரட்டலை சின்னம் அவருக்கு கிடைக்காதுன்னு நம்புறீங்களா சார்? அவர் அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார்ல சார், நாங்கள் உங்கள் உள்கட்சி விஷயத்துலையோ எதுலேயோ நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது அடுத்த கட்ட நகர்வு தானே. இப்போ பாஜக எப்படி வந்து முதல்ல ஷிண்டையை கூப்பிட்டாங்க, உத்தம் தாக்கரே கூப்பிட்டாங்க, அப்புறம் வில்லு அம்பு சின்னத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க,
முதல்ல யார்கிட்ட போச்சு, முதல் ரவுண்டு யாருக்கு கை கொடுத்தாங்க, 2வது ரவுண்டு யாருக்கு கை கொடுத்தாங்க, இது பாஜகவுடைய வழிமுறை. அவ்வளோதான். சின்னம் முடக்கப்படும், இரட்டலை சின்னம் முடக்கப்படும் இல்லைங்க. அதாவது ஒரு தேர்தல் ஆணையத்தோட முடிவு, அந்த தேர்தல் ஆணையம் தனி பாடி, தேர்தல் ஆணையத்தோட கமிஷன் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கிற முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. 2026 வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அதில் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. அதனால் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இந்த சின்னத்தை கொண்டு போகலாம், 2026 வரைக்கும் அவர் பயணிக்கலாம்ங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம். இல்லாமல் பாஜக இதில் வேறு ஏதாவது சப்போஸ் அந்த மாதிரி கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி வெளியே போயிடுவாருன்னு சொன்னால் 2 பேருக்குமே சின்னத்தை இல்லாமல் 2 பேருமே வேற ஒரு பொது சின்னத்தில் நில்லுங்க, அப்போ அம்மா நின்ன மாதிரி ஜார்ஜே நின்ன மாதிரி நில்லுங்க, நீங்கள் 2 பேருமே என்டிஏக்கு தலைவராக இருங்க, நீங்களும் இந்த பக்கம் இருங்க, நீங்களும் இந்த பக்கம் இருங்க, நாங்கள் நடுவில் இருக்கணும்னு சொல்லி கூட பாஜக முடிவு எடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கூட்டணி என்டிஏ கூட்டணியில் எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்கள் யாரும் ஓபிஎஸ் அண்ணனை விடமாட்டோம்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணன் வாய் திறக்கலை, அதனால் நாங்கள் அதை பற்றி சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்களுடைய கருத்து, தொண்டர்களால் ஒரு கருத்து, அப்படி கூடி குழவி உட்கார வைப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்களோ கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, நான் நடுவில் மத்தியஸ்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாஜக நடுவில் உட்காந்து விடுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியை விட்டு கையை தூக்கியாச்சு, இந்த பக்கம் ஓபிஎஸ் அண்ணனை உட்கார வச்சு கையை தூக்கணும், அவ்வளோதான் வேலை. அது மோடி பண்ணி கொடுத்துருவார். ஓபிஎஸ் தனித்து விடப்படுதான் நினைக்கிறீங்களா? தனித்து இதில் என்னங்க, தனித்து அவர் உரிமை மீட்புக்கு ஒரு குழுவை வச்சு அது கட்சிக்காக ஃபைட் பண்ணுறாரு, கட்சியை மீட்டெடுக்க ஃபைட் பண்ணுறாரு. நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லி அவரோட கூட்டணி வைக்கிறீங்க, இதில் என்ன தனித்து விடுறீங்க? இப்போ ஒரு பெரிய ஒரு கூட்டணிக்கு உள்ளாடி சேர்த்து வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். இதை தனித்து விடுறது மாதிரி எனக்கு அது ஒன்றும் பெருசாக தோணலை. தனித்து விட்றாங்கன்னு அண்ணன் என்ன முடிவு சொல்கிறாரோ அது வரைக்கும் நம்ம அதோடைய பதிலை பேசுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா அண்ணனுடைய முடிவு இல்லாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவர் என்ன மனசில் வச்சுருக்காரு, என்ன கொள்கையில் இருக்காருங்கிறது நம்ம தெரியாது. ஏன்னா அவர் ஒரு நீண்ட அரசியல்வாதி, பக்குவமான சூழ்நிலைகளில், அமைதியான சூழ்நிலையில் ஒரு புரட்சி போராட்டம் நடத்துகிறவர், அமைதி புரட்சியாகும். அதனால் நம்மளை மாரி நம்மளாம் எடுத்தங்கவுத்தோன்னு அடிக்கிற ஆட்கள், நம்ம பாட்டில் எதையாவது வாய்ஸ் விட்டுறக்கூடாது. அதனால் இது பண்ணல. எங்கள் தேர்தல் ஆணையம் ரெட்டையிலை மட்டும் கேட்டதுனால சொன்னேன். அண்ணன் அவர்களின் நிலைப்பாடு அண்ணனை சொல்லும்போதே காத்திருப்போம். கடந்த காலங்களில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்களுக்கு தான் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தான் சின்னத்தை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ எடப்பாடிக்கு சின்னத்தை கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஓபிஎஸ் தவறான கருத்து. கழிஞ்ச தடவை பெரும்பான்மையாக யாருக்கு இருக்கிறாங்கன்னா எம்எல்ஏயோ எம்பியோ பார்த்து இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை. அம்மா காலத்துலேயும் சரிதான். திருநாவுக்கரசு இருக்கும்போது திருநாவுக்கரசுகிட்ட பலம் கொண்ட எம்பிகள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் நிர்வாகிகள் இருக்கும்போது இல்லை, ஏக்நாத் சண்டே வழக்குக்குள்ள அவங்களோட பைலாவை நீங்கள் பார்க்கணும். அந்த பைலாவை பார்த்து தான் ஒரு தேர்தல் கமிஷன் கொடுக்க முடியும். அந்த பைலாவில் பொதுக்குழுக்கு தான் அதிகாரம். இங்கே பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லை. பொதுக்குழுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த அதிகாரம், பாக்கி எல்லாமே பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம். இந்த பொதுச் செயலாளர் பதவியை பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கி அதே பாஜகவுடைய ஆதரவோடு வாங்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இன்றைக்கி அதை மறைக்க முடியாது. எங்கேயா இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று சார். சட்டத்தை நீங்கள் இன்றைக்கி புரட்டி எடுத்து போட்டால் கூட நாளைக்கு அது திரும்பி இன்னொருத்தர் தட்டி தூக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லைங்கிறது அவன் தீர்ப்பு வரும் ஒழியா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது இதில் நான் யாரையுமே, ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு கட்சி இணையணும். எங்களுடைய ஒரே குறிக்கோள், தொண்டர்கள் உள்ள ஒரே குறிக்கோள் கட்சி இணையணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிடுவாங்க. உள்ளுக்குள்ளே எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் மறுக்கலை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்டையும் அங்கே இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க, இங்கே இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க. எல்லாருமே நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தாலே தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தளவாய் சுந்தரம் அவர்களும் எவ்வளோ நெருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்கிறது வந்தது. அதே போல் மனோஜ் பாண்டியன், ஒரு இசக்கி சுப்பையா, இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்க பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் அது உள்ளுக்குள்ளே எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே ஒற்றுமையாக போயிட்டு அவங்களுக்குள்ள சட்டமன்றத்திலே நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். வெளி உலகத்திலே அதுபோல் தொண்டர்கள் எல்லாருமே ஒன்றிணைய தொடங்கிட்டாங்க. இது ஓபிஎஸ் அணி, இது எடப்பாடி அணி, அந்த அணிகளில் யார் மனசுலையும் வைக்காமல் எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா மெர்ஜாக தொடங்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் நம்ம போய் ஒரு கீறல் போட வேண்டாம். அது இப்போ தலைமையில் இருக்கிற ஈகோ தான் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் தன்னுடைய நிலைமையை மாற்றணும். இது தன்னுடைய கட்சி அல்ல. புரட்சித்தில் அவர் சொல்கிறார்ல, நானும் ஒரு தொண்டனாக இருக்கிறேன்னு, அந்த தொண்டனாக நினைக்கணும். நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம், முதலமைச்சராக அனுபவிச்சிட்டோம்.
இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதில் நான் குறிப்பிட்டு காட்டேன்னா பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் முதல்வர் பதவி வேண்டான்னு சொன்னார். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அவர் தான் பக்தவாச்சலத்தை, ஏன்னா நம்மளாம் வந்து கட்சி பணிக்கு போவோம், அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்து வரட்டும் சொன்னார். பக்தவாச்சலம்லாம் முதலமைச்சராக வரதுக்கு உறுதுணையாக இருந்தார். கடைசியில் அவரே தோற்கடிக்கப்பட்டார். திரும்பி நாகர்கோவில் தொகுதியில் நின்னார். இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயங்கள். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு இந்த முதல்வர் பதவிக்கு மேலே விருப்பம் இல்லாமல் விட்டு கொடுத்தவர், 3 முறை இருந்தவர், வேண்டான்னு சொல்லி விட்டு கொடுத்தவர்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் காமராஜருக்கு அடுத்தது ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அந்த முதலமைச்சர் பதவி வேண்டாம். என்றைக்குமே திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் வேண்டான்னு சொல்லவே இல்லை. 85 தலைவர் அமெரிக்காவில் இருக்கும்போது என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்தால் அவர்கிட்டே திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லி ஓட்டு கேட்ட காலங்கள்லாம் உண்டு திமுக. அது மாதிரி வேறு யாரையுமே நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள் முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டான்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? அதுபோல் நினைக்கணும் எடப்பாடி பழனிசாமி. இந்த கட்சி வந்து நாளைக்கு 2026 ஆட்சிக்கு வரணும், திமுகவை எதிர்க்கணும், திமுகவை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தால் சில விஷயங்களை விட்டு கொடுத்து பெருந்தன்மையோட கட்சியை இணைக்கணுங்கிறது தொண்டர்களாகிய எங்களை போன்றவர்களுடைய வேண்டுகோள். Subscribe to One India and never miss an update. வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.